2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பின்பு மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வந்துவிடும் என உள்துறை அமைச்சர் அமித் ஷா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பிறகு மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வந்துவிடும் என உள்துறை அமைச்சர் அமித் ஷா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பின்பு மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வந்துவிடும் என உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தம்மை சந்தித்த நிலையில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா எக்ஸ் தளத்தில் இந்த பதிவினை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லுங்க. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் ஆயத்த பணிகள் தற்பொழுது தீவிரமடைந்திருக்கின்றன. தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டுக்கும் குறைவான காலமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு அதிரடி திறப்புமாக தமிழகத்தில் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய கூட்டணியை வியூகத்தை எவ்வாறு வகுக்கப் போகின்றார்கள் என்பதற்கான ஒரு முக்கியமான அதிரடி அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளான SP வேலுமணி, KP முனுசாமி உள்ளிட்டவர்களோடு இணைந்து உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார். இந்த சந்திப்பிற்கு முன்பாக தமிழ்நாடு சார்ந்த பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக, அதிலும் குறிப்பாக மும்மொழி கொள்கை, நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்டவை தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையிலே அதிமுக பொதுச் செயலாளர் இந்த சந்திப்பினை மேற்கொண்டிருக்க கூடும் என்று சொல்லப்பட்டாலும் கூட ஒரு அரசியலுக்கான சந்திப்பாகவே இது அமைந்திருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே தற்பொழுது உள்துறை அமைச்சருடைய இந்த எக்ஸ் வலைதள பதிவு அமைந்திருக்கின்றது. அதன்படி அமித்ஷா அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பதிவிலே 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். 2026 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பிறகு மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என்று தற்பொழுது எக்ஸ் வலைதளத்திலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிவிட்டிருக்கின்றார். அதிமுக பொதுச் செயலாளருடன் தனிப்பட்ட முறையிலே ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருந்தார். மேலும் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் இணைந்து தனிப்பட்ட முறையில் அவர்களும் சந்திப்பினை மேற்கொண்டிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக அந்த சந்திப்பிற்கு பிறகாக அமித்ஷா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவானது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி வியூகம் தொடர்பாக பேசுவதற்காகவே ஒரு சந்திப்பாக இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களை சந்தித்திருக்கின்றார் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது. உள்துறை அமைச்சருடனான சந்திப்பின் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மீண்டும் அதிமுக திரும்பும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே கடந்த காலங்களில் எல்லாம் இது போன்று அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்துதான் 2019 நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டிருந்தார்கள், 2021 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு கடந்த மக்களவை தேர்தலுக்கு முன்பாக அதிமுக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து பிரிந்து வந்திருந்தது. இந்த சூழ்நிலையில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 தேர்தலை சந்திக்கக்கூடிய வகையிலே இந்த பதிவுகள் அமைந்துள்ளன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.